கண்ணால் ஒரு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு ரிலீக்ஸ் அனிமேஷன், அந்த ஹார்ட் ஃப்ளோயிங் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அந்த ஹார்ட் பறக்கிற பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்து எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷனில் தான். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து நம்ம என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சாங்குக்கான இமேஜ் வந்து நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 4:5 ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இதுதான் நம்ம விகே ஸ்டுடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ், விகே கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நம்ம ரெகுலராக அதுலேயும் வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா அதிலேருந்து போய் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ரீல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் விகே ஸ்டுடியோ அஃபிஷியலில் வந்து டெய்லியும் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சாங்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால சாங் ஆட் பண்ணல. நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணணும். நான் இப்போ சாங் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதில் 3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். 3 இமேஜுக்குமே ஃபில் ஸ்க்ரீன் 3 இமேஜுக்குமே நான் ஃபில் ஸ்க்ரீன் அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் 3 இமேஜ்லேயுமே கொஞ்சம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு 3 செகண்டுக்கு வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டியூரேஷன் வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் வந்து சாங் ஆட் பண்ணதுனால நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இப்படி டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து நம்ம வச்சாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் சாங்குகளை ஆட் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் வைக்கணும். நான் இப்போ வந்து இந்த இமேஜ் வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ரெட் கலர், க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த எஃபெக்ட், அந்த ஹாட் க்ளோவாக இருந்தாலும் சரி, அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து அந்த எல்லோ ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட் வந்து நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா கெஸ் பண்ணிக்கோங்க. ரெட் ஆர் க்ரீன். நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே கலர் டியூன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலர். அப்போ க்ரீன் கலருக்கு இப்படி வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே சைடில் இருக்குல்ல இதையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்கள் இதில் தான், ஏன்னா இதுக்கு வேல்யூ கரெக்டாக சொல்ல முடியாது. அடுத்தது காமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி லைட்டாக க்ரீனுக்கு இப்படி லைட்டாக வந்துட்டு அந்த எஃபெக்டை மேலே தூக்கினீங்கன்னா ப்ரைட்டாக வரும், கீழே கொஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எஃபெக்ட் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே க்ரீன் கலர். ஓகேவா, இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி இந்த இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த க்ரீன் கலர் வேணுங்கிற மாதிரி நான் வந்து கலர் டியூனில் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த கலர் டியூனை இது பண்ணிவிட்டு இந்த கலர் டியூனை காப்பி பண்ணி எல்லா இதுக்குமே நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம எல்லா இதுலேயுமே அந்த க்ரீனிஷ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து கலர் க்ரியேட் பண்ணியாச்சு.
இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் அப்டேட் வந்து இதில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க், அதுக்கப்புறம் நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டெய்லியும் போடுற வீடியோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் XML அதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பேன். இப்போ கூட நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ரீசெட் லிங்க், XML லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து விகே ஸ்டுடியோ அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி டெலிகிராம் சேனல் அதாவது இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து வீடியோஸ்குள்ளே போய்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சொல்லி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்போம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெட் கலர் ஹார்ட் தான் இருக்கும். இந்த ரெட் கலர் ஹார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. வீடியோ எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் அந்த ஹார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஹார்ட் நிறைய தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்டில் HUE அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்ப நம்ம க்ரீன் கலர் வச்சோம். அப்போ இந்த ஹார்ட்லேயும் இந்த HUE ஷிஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதில் க்ரீன் கலர் வரும்போது நிறுத்திட்டு விட்டுருங்க. அப்போ க்ரீன் கலர் நம்மளுக்கு ஹார்ட் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே போயிட்டு லைட் அண்ட்குள்ளே லாஸ்ட் லீனியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஹார்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. ஓகேவா? பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹார்ட் எஃபெக்ட் மட்டும்தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் எஃபெக்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது கடைசியில் சாங்கோட ரிலீக்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் எப்பயுமே ரிலீக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. விகே ஸ்டுடியோன்னு ஆட் பண்ணிவிட்டு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் இப்படி டெக்ஸ்ட்டை வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் சாங் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ பாதி இது ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு இந்த ப்ரீசெட் லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த ப்ரீசெட்டில் நீங்கள் அந்த எஃபெக்ட் இமேஜில் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அந்த எஃபெக்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த ஒரே வேலை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இதே மாதிரி நிறைய எஃபெக்ட், அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் நம்ம சேனல் நிறைய வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதிலிருந்து தான் இந்த ஒரு லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போக இது தனியாக செப்பரேட்டாக இது மட்டும் ஒரு லிங்க்காக கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த இப்போ 3 இமேஜ்னால் அந்த 3 இமேஜ்லேயுமே நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். இதில் வந்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இவ்வளோ தான். இது இப்போ உங்களுக்கு கூட மொபைலில் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி தெரியும். நான் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் கேலரியில் போய் காமிக்கிறேன். இதுதான் இப்போ எக்ஸ்போர்ட் ஆன வீடியோ. டீட்டெயில்ஸில் பாருங்கள். டைம் வந்து 10:44. ஓகேவா? மேலே பாருங்கள் 10:45. ஓகே, இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். அந்த ட்ரான்சாக்ஷன் எஃபெக்டோடு பார்க்கும்போது உண்மையாலுமே வீடியோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.